ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட 10 வயது சிறுவனின் தாயாரை விசாரணைக்கு அழைத்த போலீசார். அஞ்சும் சுல்தானாவிடம் பல மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் அடுக்கடுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள். அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க அப்பா விசாரணை சரியான முறையில் நடக்க வேண்டும், கொலையாளிகள் பிடிபட வேண்டும் என கூறிய பெண். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் பகுதியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், மகன், அதுக்கப்புறமா பேரன் இப்படின்னு 3 பேரை கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களை எரியூட்டமும் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த ஊர் முழுக்க துர்நாற்றம் வீச காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த 3 பேர் யாரால கொல்லப்பட்டாங்க, எதற்கு கொல்லப்பட்டாங்கன்னு பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில உயிரிழந்த 10 வயது சிறுவனான நிஷாந்தோடைய தாய் அஞ்சும் சுல்தான் கிட்ட டிஎஸ்பி பழனி தலைமையில போலீசார் நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சுல்தான் வெளிநாடு சென்றிருக்க 2 நாட்களுக்கு முன்னாடிதான் பெங்களூரு வந்திருக்காங்க. இந்த நிலையில பெங்களூர்ல இருந்து சுல்தானாவை நேர்ல விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க அவருடைய தந்தையோட நேர்ல ஆஜராகி இருக்காங்க. பல மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில பல கேள்விகள் கேட்கப்பட்டதா சுல்தானா தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து உயிரிழந்த அந்த சிறுவனுடைய உடலை உடற்கூறாய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்காங்களாம். இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச சுல்தானா விசாரணை சரியான முறையில நடக்கணும், கொலையாளிகள் பிடிபடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.